நேத்தையில இருந்தே உடலுக்கு நல்லா இல்ல. வாந்தி வர்ற மாரி இருக்கும், வராது. காய்ச்சல் வர்ற மாரி இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. வந்தாலாச்சும் போய் ஆஸ்பத்திரியில காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரவும் மாட்டேங்குது. இதனால வேலையே ஒழுங்கா ஓடல. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நெறைய உளறிட்டு இருந்தேன். அத எடிட்டர் பார்த்து, "நீங்க ஏன் ஏஐல சொல்யூஷன் கேட்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏஐல வயித்த வலின்னு சொன்னா, "வயித்த நீ அறுத்து பாரு" அப்படின்னு முன்னாடி சொன்னத நம்ம பார்த்திருப்போம். அப்புறம் எப்படி அந்த ஏஐ எல்லாம் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இதுக்குன்னு தனியா ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதுதான் அகஸ்ட் ஏஐ அப்படின்றது. சரி நம்மளும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, எனக்கு காய்ச்சல் வரும் போல் உள்ளது. வாந்தி வருவது போலும் உள்ளது. ஆனால் வெளியில் ஏதும் தெரியவில்லை. ஏதாவது வீட்டு மருந்து எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீ மூடிட்டு தூங்கு. சாதாரண உணவு தான் எடுத்துக்கணும். பேராசிட்டமல் மாதிரியான மாத்திரை மருத்துவர்கிட்ட கேட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் தான் பேராசிட்டமல் பறந்து விரிஞ்சு கிடக்குமே. பட் இது வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணல. டாக்டர்கிட்ட கேட்டு தான் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நான் என்னோட முடிவில் வந்து ஒரு வேலைக்கு மட்டும் அதை எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டாக்டரோட மேஜிக்கல் ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து ரீட் பண்ணும். அண்ட் இதுக்காக நீங்கள் ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஏஐ ஒர்க்காக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஏஐ பியூர்லி ஹெல்த்துக்காக அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. இது ஜஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷனை மட்டும் ரீட் பண்ணாது. லேப் ரிப்போர்ட்ஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணி அது கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றது தெளிவாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுப் பொருட்கள் எதையாவது ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அப்படின்றதையும் காட்டும். இது வந்து ஒரு ஹெல்த் அட்வைசர் மாதிரி. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க.